ஓகேக்கா பாடுமா. அருள்மிகு கருத்தாயன் துணவியுடன் மாண்புமிகு நடுவர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய எதிரணிக்கும் அன்பான பார்வையாளர்களுக்கும் அழகான குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல தலைப்பு தான், ஆனா நடுவர் எங்களை ஏதோ வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு. எனக்கு குரல் வேற சரியில்லைங்க. இவர் சித்ரான்னா சொல்லி ஓவரா பண்ணிட்டாரு, அப்படிலாம் நினைச்சிட்டாதீங்க. ஆல்ரெடி தொண்டை வேற கட்டிட்டு இருக்கு. பேசுறது பார்த்தா ஒண்ணும் இல்லை, திரும்பி போட்டு கட்டியா பதறுது. நீ திரும்பி நினைக்கோ, அவளை பார்க்க வேண்டாமா, தைரியமா பேசு. யாரு விஜய் என்ன திரும்பி போட்டுக்கிறியா வேண்டாமா? நான் யாரும் விஜய் டிவிக்கு போறதில்லை. ஆமாமா, ஆனால் தைரியமா பார்க்கலாம். திருப்பி போட்டுக்கேன். அதுதான் நம்ம அதே கால் நடுக்கிறது பார்த்துட்டு நான். ஆமாம்மா, அவங்க யாரு பார்க்காரு, நம்மளை பாருமா. மூச்சு பாடல்னு சொன்னாலே அது காதலுக்கு விருந்து மட்டுமல்ல, மனதிற்கு மருந்தும் கூட, வாழ்க்கை வழிகாட்டி. அந்த வகையில இந்த காலத்துல இருக்க பாடல் இன்றைய தலைமுறைக்கு உணர்ச்சிகளையும் கனவுகளையும் வாழ்க்கை முறையும் அழகாவே வெளிப்படுத்துது. அதை நிரூபிக்கத்தான் நான் இப்ப புதிய பாடல் பாட போறேன். இப்ப இருக்கிற பாட்டுகள் காலத்து இப்ப இருக்கிற பாடல்கள் காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருந்தாலும் மகிழ்ச்சி தரும் தன்மையை தான் நடுவர்கள் இருக்குது. நல்ல இசை கேட்டால் சோர்வான மனமும் சுறுசுறுப்பாகும். அதுதான் இந்த காலத்து இசையமைப்பாளர்கள் செய்கிறாங்க. அதுக்கு உதாரணம், இப்போ நம்ம எதிர்நீச்சல் படம் பார்த்துருக்கோம்ல, அதுல அனிருத் சார் மியூசிக் போட்டிருக்காரு, வாலி சார் பாட்டு எழுதியிருக்காரு. ஆனா அந்த பாட்டுல இருந்து நமக்கு கொடுக்குற அந்த அழகான வரிகள் நம்ம இளைஞர்களை எந்த அளவுக்கு முன்னேற வைக்குது அப்படின்றதுதான் இந்த காலத்துக்கு பாட்டுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே, என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளை, ஊசன் போட்டை போல் நிற்காமல் ஓடு, கோடு தேடி வரும் உந்தன் வாழ்வுக்கும் ஓர் ஒலிம்பிக் போல வேர்வை வெற்றி தரும். இதை விட ஒரு நல்ல வரியெல்லாம் சொல்லணுமா? சொல்லுங்க நடுவரே. அருமையா இருக்குமா, பழைய பாடல் என்ன தோத்து போகும், சூப்பரா இருக்குமா. எவ்வளவு அழகான வரிகள் நம்ம வாலியா நமக்கு கொடுத்துருக்காரு. நமக்கு இந்த காலத்துக்கு நம்ம ஏத்துக்கிற மாதிரி ஒரு பாட்டு நமக்கு அமைச்சு கொடுத்ததுதான் இந்த காலத்து பாட்டுகள். அது மட்டுமல்ல, இந்த காலத்து பாட்டுகள் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாருக்கும் தாளம் போட வைக்குது. அதுக்கு உதாரணமா இப்போ நம்ம இந்த குக்கு பாட்டு கேட்டிருப்போம்ல, உங்களுக்கு பாட தெரியுமா? அந்த பாட்டுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே குக்கு குக்கு அப்படின்னு வரும், கேட்டுட்டீங்களா? அந்த பாட்டு தான். அதுல நம்ம கேட்கும் போது குழந்தைங்களுக்கு அது பாடுறது கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா அதுல இருக்கிற பாட்டு வரிகள் நீங்க கேட்டிருக்கீங்களா? பாட்டம் பூட்டம் காத்த பூமி ஆட்டம் போட்டு காட்டும் சாமி ராட்டி நன்னா சுத்தி வந்தா சேவை கூவிச்சு, அது போட்டு வச்ச எச்சந்தாலே காடா மாறிச்சு, நம்ம நாடா மாறிச்சு, இங்க வீடா மாறிச்சு. புரியுதுங்களா என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு? நம்ம பாட்டம் பூட்டம் காத்த பூமி அந்த அளவுக்கு குழந்தைகளோட மனசுல போய் பதிகிற அளவுக்கு இந்த காலத்திலயும் பாட்டு எழுதுறாங்க. அதனால இந்த காலத்து பாட்டுகள் ரொம்ப அருமையாகவும் அற்புதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்படின்றதான் தலைவர் சொல்ல வரேன். பூமியே இல்லைங்க, எல்லா பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி அனைவரையும்
கேட்கவும் சிந்திக்கவும் கவரவும் எளிமையா பாடவும் அமைக்க தந்திருக்குதுங்க. அது மட்டும் இல்ல, இந்த பாடல் காதல், நட்பு, தன்னம்பிக்கை, குடும்ப பாசம், கனவு, உழைப்பு போல எல்லா கருத்துக்களையும் நல்லா கொடுத்திருக்கிற இடம் தான் இந்த காலத்து பாடல்கள். நம்ம தாலாட்டு வந்துட்டு அப்ப வந்துட்டு ஒரே ஒரு பாட்டு தான், எல்லா அம்மாவும் ஒரே ஒரு பாட்டு தான் பாடுவாங்க, ஆராரோ அரிரரோ அப்படின்னுட்டு அந்த பாட்டு. அப்புறமேல அந்த வயல்வெளியில பாடியே தூங்க வைக்கிறது தான். ஆனா இப்போ அப்படி கிடையாதுங்க. நம்ம பாடும் போது சேர்த்து பிள்ளைகளும் பாடுது. அந்த நீங்க ஏதாவது பாட்டு கேட்டிருக்கீங்களா? இல்லைங்களா? ஏங்க அஜித் தலக்கே ஒரு சாங் இருக்குது. அந்த மாதிரி அந்த பாட்டுங்க வந்து இந்த கண்ணானே கண்ணே, இப்ப இருக்கிற அம்மா பாட்டுங்க, அப்பா பாட்டுங்க எல்லாமே குழந்தைங்களும் பாடுது, பெரியவங்களும் பாடுறாங்க. அந்த பாட்டும் கேட்டு குழந்தைங்க எத்தனையோ குழந்தைங்க தூங்கிட்டு இருக்குது. ஆனா இதெல்லாம் விட முக்கியமான என்ன தெரியுமா, அம்மா அப்பா இதெல்லாம் வந்துட்டு காலங்காலமா நமக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த காலத்தையும் நம்ம வந்துட்டு ஒரு படம் எடுத்தாங்கன்னா அந்த படத்துல அந்த குழந்தைக்கு வந்துட்டு பாட்டியோட பாசமும் போய் சேரணும் அப்படின்ற அளவுக்கு இந்த வரிகள் எழுதப்பட்டிருக்குது. செம்பி படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு அந்த ஒரு பாட்டியாலையும் ஒரு குழந்தைய அந்த அளவுக்கு வளர்க்க முடியும் அப்படின்றத அந்த பாட்டுல வந்து அவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாட்டு தாங்க, ஆத்திய மேல ஆசையடி தேசமில்லாத பாசமடி, நீயே வானம் நீயே பூமி நீயே உலகமடி, நீயே மூச்சு நீயே பேச்சு அன்புட்டு நீயடி, கனவு நீயே நினைவு நீயே உசுறு நீயடி, அழகு நீயே மெழுகு நீயே அழகி நீயடி, என் தாயும் நீயே தகப்பன் நீயே எல்லாம் நீயடி, உசுறு நீயடி. இவ்வளவு அழகான பாட்டு எழுத முடியுங்களா சொல்லுங்க? அருமையா இருக்குமா பாட்டு? அதே நான் கேட்கற பக்கத்துல இருக்கிற பாட்டு புரிஞ்சுதான். நல்ல வரிகளை வந்துட்டு குழந்தைங்க மனசுல எந்த அளவுக்கு கொண்டு போறோம், பெரியவங்க எந்த அளவுக்கு கேட்கிறாங்க அப்படின்றதுதான் நமக்கு இந்த காலத்துல பாட்டுல எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பாட்டுல நம்ம வந்துட்டு எவ்வளவோ ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் நிறைஞ்ச இந்த வாழ்க்கையில சில நிமிடங்கள் கொடுக்குற அந்த மகிழ்ச்சியை கொடுக்கறது வந்து இக்கால பாடல்கள் இருக்கின்றன அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அது ஒரு பலமாவும் ஒரு நமக்கு வந்து அடுத்து ஏதாவது மூவ் பண்ணி என்ன பண்ணி போகலாம் அப்படின்ற அளவுக்கு நமக்கு அது இந்த காலத்து பாடல்கள் ரொம்ப அழகா இருக்குதுங்க. இவ்வளவு பேசினாலும் காதல் இல்லாம பாடலாம். அந்த வகையில வந்துட்டு நான் இது வரைக்குமே கேட்டுட்டு இருக்கிறதும் ரசிக்கிறதும் நிறைய பாட்டு இருந்தாலும் என்னோட மனசு தொட்ட ஒரு பாட்டை நீங்க பாடணும்னு ஆசைப்படுறேங்க. மதராச படம் பாத்தீங்களா? அதுல வந்து அந்த பொண்ணுக்கு மொழியும் தெரியாது, பாஷையும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவும் மாட்டாங்க. ஆனா அதையும் நம்ம ஜிவி பிரகாஷ் சார் வந்துட்டு மியூசிக் போட்டு நம்ம வந்துட்டு நாம் முத்துக்குமார் வந்து அவ்வளவு அழகான வரிகள் எழுதியிருக்காங்க. அந்த வரிகள் நான் கொஞ்சம் பாடிக்கிறேன். எந்த மேகம் இது எந்த மாசல் வந்து எங்கும் ஈர மழை தூவுதே, எந்த உறவு இது எதுவும் புரியவில்லை என்ற போதும் இது நீ எழுதே, யார் என்று அறியாமல் பேர் கூட தெரியாமல் இவளோடு ஒரு சொந்தம் உருவானதே, ஏன் என்று கேட்காமல் தடுத்தாலும் நிற்காமல் இவன் போகும் வழி எங்கும் மனம் போகுதே, பாதை முடிந்த பிறகும் இந்த உலகத்தில் பயணம் முடிவதில்லையே, ஆற்றை கடந்தே பறவை நடனம் முடிந்தும் இங்கு தொடரும் நடனம் முடிவதில்லையே, இது எதுவோ. காதலுக்கு இந்த அளவுக்கு அழகான பாடல்கள் கொடுக்க முடியுமா? அதே மாதிரி புது பாட்டு பாட்டு இருக்கு, பொண்ணை பார்த்தா மண்ணை பார்க்கும், மண்ணை பார்த்தா அந்த மாதிரியும் பாடல் வந்து நல்லா இருக்குமா? அதுதான் நம்ம இளைஞர்கள் வந்துட்டு அந்த பாட்டையும் ரசிக்கிறாங்க, அந்த பாடலுக்கான வரிகளையும் கொடுத்திருக்காங்கன்றத நான் இந்த மேடையில சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல பாடல் கேட்ட உடனே கால்கள் தானா அப்படி தானம் போடணும். அந்த அப்படி போட்டுட்டாலே அந்த பாட்டுக்கு வெற்றி தான். இந்த மாதிரி ஆடக்கூடாது, பாட்டை கேட்டா
அந்த மாதிரி பாட்டுலாம் நம்ம இப்போ வந்துட்டு கேட்டாலே தாளம் போடுதுன்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி பாடல்கள் நம்ம குழந்தைங்க கேட்கறதையும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அது வந்து அங்க கேட்க வேணாம், நம்ம குழந்தைங்களே நல்லா பாடுறாங்க. ஆமாமா ஆமாமா நிஜமா குழந்தைங்க வந்து பாட்டு கேட்கறாங்க. ஏங்க எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டு உனக்கு என்னமா பாட்டு இப்ப பாட தெரியும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கூட புரியாதுங்க வரிகள், அவங்க கரெக்டா பாடுவாங்க தெரியுங்களா? கரெக்ட். அந்த மாதிரி நான் வந்துட்டு எங்க பாப்பா வந்து பாடிட்டு இருக்கும் போதெல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்கேங்க. நமக்கு வந்து அந்த வரிகள் எல்லாம் நமக்கு அவ்வளவு சீக்கிரம் போய் சேருதோ இல்லையோ, ஆனா அவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு இங்கிலீஷ்லயே பாட்டுங்களே தவிர கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ பாத்தீங்களா, நமக்கு கூட திக்குதுங்க. ஆனா பாருங்க குழந்தை பாடுதுமா, குழந்தை போன் வாங்கிட்டு போனா எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த வாழ்க்கையில வந்துட்டு எல்லா பாட்டையும் பாடும் போதும் கேட்கும் போதும் அழகாவும் அது வந்து அவங்கள பயணிக்கவும் செய்யறதையும் நான் ரொம்ப இந்த மேடையில சொல்ல வரேன் தலைவர் அவர்களே. அந்த கால பாடலுக்கு வந்து ஆலமரம் போல நிழல் தந்துச்சு, இந்த கால பாடல்கள் விதை போல புதிய சிந்தனைகளை விதைச்சிருக்கு. இனிமை என்பது காலத்தில் இல்ல, மனதை தொடும் உணர்வில் தான் இருக்குது. அதுல இனிமையான பாடல்கள் இக்காலத்தில் தான் அதிகம் என்று என் உரையை முடித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பரா சொல்லிட்டீங்க. அதாவது பழைய பாடல வந்து சும்மா கேட்கத்தாகும். அதில் அப்போ பழைய பாடல் பாடுறப்ப வந்து அந்த காலத்தோட முடிஞ்சிருச்சு. இனி வரும் காலங்களில் வந்து புது பாடல் தான். நீங்கள் வீட்டிலே வந்து புது பாடல் தவிர பழைய பாடல் ஓடாது. பழைய பாடலில் வந்து நிறைய கருத்துக்கிற மாதிரி அருமையாக வந்து சொல்லியிருக்காங்க சத்யா. அடுத்தது வந்து பழைய பாடல் வந்து இல்லை, புது பாடலை விட எப்போ கேட்டாலும் பழைய பாடல் தான் இனிமே அப்படின்னு சொல்லி பாட வராரு கிருபாகரன். சைடு நிற்கிறாங்க எல்லாரும் வந்து முன்னாடி வந்து உட்காரலாங்க, இடம் இருக்கு.